ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோகிணியை வெளியில் பார்க்குறாங்க இல்லையா, மீனா போயிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னதும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, நாங்கள் இங்கே தான் இருந்து கூட்டிகிட்டு வர பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு துபாயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணை 4 அப்பு அப்புன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே ரோகிணிக்கு கோவம் வருது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பணம் காசு தான் முக்கியமா, அது பாட்டுக்கு போய் உக்காந்துருக்கு, பிள்ளையையும் அம்மாவையும் பார்க்காம அதுக்கு என்ன அப்படி ஒரு வேலைன்னு சொன்னதும் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க அவங்க போய் நல்லா வேலை செஞ்சு சம்பாரிச்சா தானங்க இவங்கள நல்லா பார்த்துக்க முடியும், உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றையும் ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ஒன்றையும் முத்து அப்படியே ஒரு டவுட்டாகவே பார்க்குறாரு. பார்த்ததும் இல்லை, அது அவங்களுடைய பர்சனல் விஷயம், உங்களுக்கு எதுக்கு அப்படின்னதும் பணம் தான் முக்கியமா, அப்பா அம்மா பிள்ளைய பார்த்துக்காம இந்த மாதிரி போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னதும் சரி, உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்னது அப்படின்னதும், இந்த கெட்டில் கொடுக்க வந்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னதும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் அப்புறமா தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னதும் நீங்கள் போங்க, நீங்கள் லேக்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நாங்கள் அன்னாடம் காய்ச்சிங்க தானே, எங்களுக்கு கூலி, நாங்கள் தினக்கூலி தானே செய்கிறோம், ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, மறுநாள் நாங்கள் சம்பாதிச்சுப்போம். ஆனால் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னதுமே அப்படியே ரோகிணிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் முத்து அப்படியே ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிக்கிறாரு. அப்புறம் ரோகிணி போயிடுறாங்க. போனதும் ஆனாலும் மீனா நீ பயங்கரமான ஆள் மீனா அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும், காலையில் பார்லர் அம்மா வீட்டில் சொல்லி காட்டினதை நீ இங்கே சூப்பராக அது மூஞ்சி உடைக்கிற மாதிரி செஞ்சிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னதும், இல்லை நீ பயங்கரமான ஆள் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த இவங்க கிருஷியோட பாட்டிக்கு டிஃபன் வாங்கிட்டு போகிறாங்களா, கேன்டீன்லேருந்து தான் போகிறாங்க. அப்புறம் கொண்டு போய் இது கொடுக்குறாங்க. டிஃபன் கொடுத்ததும் அவங்க சாப்பிட சொல்கிறாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் இன்னும் சொல்லலம்மா, சொல்கிறேன்னு இருக்கார்ல அப்படின்னதும், பாவம் இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு 2 பேரும் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ கிருஷி பாட்டி பாட்டின்னு கூப்பிட்றான். அப்புறம் நான் இருக்கேன்ப்பா, இங்கே தான் இருக்கேன், என்ன பாட்டி ரொம்ப இருட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து பேசுகிறாரு. கிரேஷ், நான் அங்கிள் பேசுகிறேன் அப்படின்னதும், அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னதும் நம்ம கண்ணாமூச்சிலாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான்ப்பா விளையாடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாளைக்கு கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படி அந்த குழந்தைய சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் மீனாவையும் கேட்குறான், யார் பாட்டினதும், மீனா ஆண்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே மீனா ஆண்டி அப்படின்னதும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லலம்மா அப்படின்னு சொன்னதும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வராரு. குழந்தை கண்ணு முடிச்சிட்டானா அப்படின்னு சொன்னதும், டாக்டர் தான் கண்ணு கட்டு போட்டிருக்கல அப்படின்னதும், இல்லைப்பா அவனுக்கு கான்ஷியஸ் வந்துச்சான்னு கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் அவர் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு குழந்தைய நீங்கள் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குற மாத்திரையெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், 2 நாள் கழித்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே டாக்டர் வெளியில் போகிறாரு. வெளியில் போகும்போதே மீனா நீ அம்மாவை சாப்பிட சொல்லு, கிருஷிக்கும் சாப்பாடு கொடு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் பின்னாடியே போகிறாரு.
இங்கே வந்துட்டு மீனா வந்துட்டு கிருஷிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. உடனே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ டிஸ்சார்ஜ் ஆக சொல்கிறாங்களே, நம்ம வந்துட்டு கல்யாணிக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மீனா நீ வந்துட்டு கிருஷிக்கு வந்து சாப்பாடு கொடுமா, நான் போயிட்டு வந்துட்டு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கடகடன்னு போயிட்டு வந்து இது பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப பதட்டமாகவே வந்துட்டு அந்த இதுக்கு போகிறாங்க, அவங்க கடைக்கு போகிறாங்க. போகிற வழி அவங்க போகிறதுக்குள்ளவே வந்துட்டு இவங்க கால் பண்ணதும் வந்துட்டு அம்மா என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு இந்தமாரி வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு கிளம்ப சொல்லிட்டாங்கம்மா, நான் ஊருக்கு போயிடுறேம்மா அப்படின்றாங்க. அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம்மா நீ வந்துட்டு அலைச்சலாக இருக்கும், நீ வந்துட்டு 2 நாள் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ரூமில் தங்கிக்கோ, நான் வந்து பே பண்ணிடுறேன், நான் நைட்டுக்கு வந்து அங்கே வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த முத்துவும் மீனாவும் கிளம்பிட்டாங்களான்னதும் இல்லைம்மா அவங்க இன்னும் கிளம்பலம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மீனா வந்துட்டு கிருஷிக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ சீக்கிரமாக போமா, ரிசப்ஷனில் பேசு, வந்துட்டு நம்ம வந்து பணம் கட்டிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தாக்கா வந்துட்டு இங்கே வந்துட்டு இவர் மீனா முத்து வந்துட்டு பணம் கட்டிட்டு போகலாமா நம்ம, நான் வந்து பணம்லாம் கட்டிட்டேன்னதும் தம்பி நீங்கள் ஏன் கட்டினீங்க அப்படின்னதும் வந்துட்டு இல்லைம்மா காசு கம்மி தான், நான் வந்துட்டு கட்டிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் காசு கட்டிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு இங்கேயே இருக்கலான்னு இருந்தோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் போயிட்டு வரணுன்னா கஷ்டம், நாங்கள் வந்துட்டு எங்கன்னா ஹோட்டல் ரூமில் போய் நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஏமா வந்துட்டு ஹோட்டல் ரூமில் தங்கணும், நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கலான்னதும் ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. ஏம்மா நான் சொல்கிறேன்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதும் அம்மா நீங்கள் கிருஷியை வச்சுட்டு எப்படி வந்துட்டு நீங்கள் கஷ்டப்படுவீங்க, பரவாயில்ல வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், மீனா நீ கிருஷியை தூக்கிக்க வா, பேக் எடுத்துக்கோ அப்படிலாம் வந்து சொல்லிட்டு எல்லாரும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு அப்படியே தர்ம சங்கடமாக போச்சு. ஐயோ இப்போ வந்துட்டு ரோகிணி என்ன சொல்வாளோன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அப்படியே பயப்படுறாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு ரோகிணி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இது ஃபோன் எடுக்கவே இல்லையே, ரிசப்ஷனுக்கும் கால் பண்ணி பார்த்தோம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே, என்னாச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே வந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் வராரு, நம்ம மனோஜ் வந்துட்டு வா என்ன ஆச்சு ரோகிணி வா நம்ம வந்துட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்றாங்க. என்ன ஆச்சு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு ரோகிணி வந்து மனோஜ் மேலே வந்துட்டு கோவப்படுறாங்க. என்ன ஆச்சு, நீ வந்துட்டு கெட்டில் எடுத்துகிட்டு போன அப்போத்துலேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற, என்னாச்சுன்னு. இல்லை மனோஜ் எனக்கு பசிக்கலை, நீ ஏன் என்னை கூப்பிட்ற இருன்னதும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு. இங்கே வந்துட்டு விஜயா வந்துட்டு சமைச்சிட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்துடுறாங்க. ஏங்க சமைச்சிட்டேன் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம், மனோஜ் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. ஏம்மா நாங்கள் வந்துட்டு ஹோட்டல்லே சாப்பிட்ருப்போம்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைப்பா வந்து காலையிலேயும் வந்துட்டு அவள் பண்ண வேலையினால ஹோட்டலில் சாப்பிட்டீங்க, 3 வேலையும் ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படிப்பா உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ அதுங்க வந்துட்டு இன்னும் வரல, எங்கே ஊர் சுற்ற போய்க்குதுங்கன்னு தெரியல அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, ஹாஸ்பிட்டல் போனாலும் இவ்வளோ நேரமாக அவள் வரலை, இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போய் ஊர் சுற்றுதுங்கன்னே தெரில அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, இன்னும் மீனா வரலையா மாமா அப்படின்னு அங்கிள் அப்படின்னதும் அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்கா இன்னும் வரலம்மா அப்படின்னு வந்து சொன்னதும் சரின்ட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வராங்க. அவள் வந்துட்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்துட்டு வேலை செய்கிறத வந்துட்டு தடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறா, நான் வந்து சமைச்சிட்டேன் ரொம்ப அசதியாக இருக்கேன் எனக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை சமைச்சதுக்கே வந்துட்டு உனக்கு இப்படி இருக்கேன், மீனா வந்து டெய்லி வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கின்னு அவள் பூக்கட்டுற வேலையும் பார்த்துக்கின்னு தினமும் சமைச்சியும் கொடுக்குறா, அப்போ அவளுக்கு எவ்வளோ இது இருக்கும், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி வந்து இது பண்ண, ஆமாம் நீங்கள் வந்துடுவீங்க அவளுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு வராங்க, வந்து அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. இங்கே வந்துட்டு ரோகிணியே வந்துடுறாங்க, வெளியே வராங்க. ரோகிணி வாமா சாப்பிடலாம் அப்படின்னதும் வந்துட்டு
இவங்க வராங்க, யார் நம்ம மீனா வராங்க இல்லையா, மீனை தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. வாமா அப்படின்னதும், என்னம்மா ஆச்சு அப்படின்னதும் வந்துட்டு சாதாரண காய்ச்சல் தான் மாமா, இந்த மாதிரி ட்ரிப்ஸு போட்டாங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி வாமா அப்படின்னதும் வந்துட்டு, முத்து இன்னும் வரலையாம்மா அப்படின்னதும் வந்துட்டு, அவன் வரான், நான் அவனை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்படியே அந்த படியே பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ரோகிணியோட அம்மாவும் அந்த குழந்தையும், ரோகிணியோட அம்மா வந்துட்டு வராங்க. வாங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்ததும் வந்துட்டு, ஓ இவங்களா, இப்போ இதுங்களா வந்துச்சிங்களா அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. ரோகிணி வந்துட்டு பார்த்துட்டு, ஐயோ எல்லாமே விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதட்டமாகவே, அப்படியே ஒரு டென்ஷனாகவே பயங்கர இதுவாகிடுறாங்க. பாவம் அவங்க ஃபேஸை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி, ஐயோ என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதட்டமாகவே இருக்குது. அப்புறம் வந்துட்டு உள்ளே வாங்கம்மா அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அப்படியே விஜயாவோட முகத்தை பார்க்கணுமே, ஐயோ சாமி. அப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க, வாங்கம்மா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்றாங்க. அவங்க பயந்துக்கிட்டே வராங்க. ஏன்னா விஜயாவோட குணம் என்னென்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரோகிணி வந்துட்டு அப்படியே பதட்டமாகவே நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜை வராரு. வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு இதுவாக விசாரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரவியும் கேட்குறாரு, எப்படி இருக்கீங்க, நம்ம நம்ம பாட்டி ஊருக்கு போகணுமே, அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தானே இவங்க அப்படின்னு வந்துட்டுலாம் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா வந்துட்டு, என்ன எதுக்கு வந்திருக்குங்கன்னு தெரியலையே, இப்போது இதுங்களே இதுங்க ரோட்டை போகிறதுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குதுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. முத்து எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இப்போ முத்து வந்து பின்னாடியே வந்துட்டு இவனை கிருஷை வந்து தூக்கிட்டு வராரு. கிருஷை தூக்கிட்டு வந்ததுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போயே நினச்சேன்டா அவனு வந்துட்டு காணுன்ட்டு, குழந்தைய காணுன்னு நம்ம நினச்சேன், நீ தூக்கிட்டு வரியா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அவர் கட்டு போட்டிருக்கதை பார்த்துறாரு. என்னப்பா இது கட்டு போட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்போ வந்துட்டு மீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆமாம் மாமா, அவனுக்கு வந்துட்டு கண்ணில் அடிபட்டிருக்கு. அவங்க ஊரில் விளையாடும் போது வண்டிக்காரை இடிச்சிட்டானா. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க வந்துட்டு ஆம்புலன்ஸில் வந்து இறங்குனாங்க. நாங்கள் தான் பார்த்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். 2 நாளில் வந்துட்டு கட்டு பிரிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரவி வந்து கேட்குறாரு, என்னடா இது குழந்தைக்கு இப்படி கட்டுப்பட்டுருக்காங்க. ஆமாடா, வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு, 2 நாள் கட்டுப்பிரிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, பரவாயில்ல, ரோகிணிக்கு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சமாதானமாக ஆயிடுது. ஆனால் வந்துட்டு இவங்கள இங்கே தங்க வைக்க போகிறீங்களா, இங்கேயே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இங்கேயே இவங்களுக்கு இங்கேருந்து இடம் இருக்குதுன்னு வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இப்போது அவங்க தங்கினா என்ன, இங்கேயே வந்துட்டு இடம் இல்லை, நாளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இவங்கள இங்கே எங்கே தங்க வைப்பீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, அவங்க 2 நாள் தங்கிட்டு போயிடுவாங்க, குழந்தைக்கு வர அடிபட்டிருக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கிருஷோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது, நாங்கள் வந்துட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்க வராங்க. அம்மா நீங்கள் இருங்கம்மா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு முத்து. இது வந்துட்டு என்னோட வீடு, நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு வந்துட்டு விஜயா பேசுகிறாங்க. இது இந்த வீடு எங்கள் அப்பா பெருமையிலேருந்து தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா வந்துட்டு, ஏன் நீங்கள் தான் வந்துட்டு பெரிய கோட்டை கட்டி வச்சுருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு வந்துட்டு மீனாவை வந்துட்டு கேட்குறாங்க விஜயா. அதுக்கு வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பெரிய அரண்மனை, பெரிய இதுவாட்டம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப அனாவசியமாக பேசும்போது மீனா வந்து கேட்குறாங்க, என்ன அத்தை இந்த மாதிரி பேசுகிறீங்க, ஒரு குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, அவங்க 2 நாள் தங்க தானே வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, இப்போ ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்போலாம் வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜெலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. அம்மா அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு ரோகிணி தேடி போகும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனாங்கம்மா, ரோகிணி வந்து கிடச்சிருவான்லாம் சொன்னாங்க, வந்துட்டு 2 நாள் தானேம்மா தங்கிட்டு போட்டோம் அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு 2 நாள் தானே ஆண்டி தங்கிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க, கிருஷோட பாட்டி. நாங்கள் கிளம்புறோன்னதும் வந்துட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க, வேணாம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு, அம்மா அவள் அப்படித்தம்மா பேசிட்டு கிடப்பா, அவள் கிடக்கிற அவள் பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இருங்க என்னதோ வந்துட்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயே
எங்கே இருக்குது ரூமு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு என்னோட ரூமில் தங்கிக்கிட்டோம் அப்படின்னதும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இல்லை 2 நாள் தானே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவங்க என் ரூம்லேயே தங்கட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, போயிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு முத்து நீ போயிட்டு வந்து குழந்தை தூங்கிட்டான்லப்பா, ஆமாப்பா தூங்கிட்டான் அப்படின்னதும் வந்துட்டு நீ கொண்டு போய் வந்துட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டு வந்துருப்பா, வாமா நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ரோகிணிக்கு வந்து பதட்டமாகவே இருக்குது. இப்போ புரியும் அவங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு மீனாவோட அம்மா வரும்போது மீனாவோட அம்மாவை எவ்வளோ கேவலமாக நடத்துனாங்க. அதேமாரி இப்போ தன்னோட அம்மாவை வந்துட்டு கேவலமாக நடத்தும் போது அவங்களுக்கு வந்துட்டு புரியுது. ஆனாலும் வந்துட்டு இந்த ரோகிணி வந்துட்டு அந்த அளவுக்கு இதுவான கேரக்டர் கிடையாது. ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க ரூமில் தங்கிக்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு இது பண்ண சொல்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. இவங்க எல்லாரும் போகிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா வந்துட்டு அவங்க கிளம்பும் போது சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கேட்குறாங்க, ஆமாம் இந்த பையனுக்கு நீங்களும் இந்த பையனும் மட்டும்தான் வரீங்க எப்போ பார்த்தாலும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு தான் அப்பா அம்மா இல்லைல்ல, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதுங்க என்ன பொறப்புன்னே தெரியல, உண்மையிலேயே வந்துட்டு நல்ல பொறப்பா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு ரோகிணிக்கு வந்துட்டு கோவம் வந்து ஆன்ட்டி அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க. அப்போ வந்துட்டு விஜயனில் என்னம்மா அப்படின்னதும் வந்துட்டு சின்ன குழந்தை ஆன்ட்டியே இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு உள்ளே போய் படுக்க வைக்கிறார் இல்லையா, அவங்க என்னதான் இருந்தாலும் ரோகிணி வந்துட்டு ஒரு தாய் இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எபிசோடு இதோடு முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் வந்துட்டு வியூஸே போக மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் வந்துட்டு என்னால் ரிவ்யூஸ் போட முடியல. லைக்ஸும் வந்துட்டு போட மாட்டேறீங்க. ப்ளீஸ் வந்துட்டு லைக்ஸும் போடுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.